இந்த வீடியோவில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுதான் குவாண்டம் உலகில் காணப்படும் அலைத்துகள் இருத்தன்மை கோட்பாடாகும். நம்ம அறிந்துள்ளது மாதிரி நம்ம எல்லா பொருட்களையும் துகளாக மட்டும்தான் காண்கிறோம். ஆனால் குவாண்டம் உலகத்தில் ஒரு பொருள் ஒரே நேரத்தில் அலை போலவும் துகள் போலவும் செயற்படுகின்றது என்று கூறுறாங்க. இதைத்தான் வேவ் பார்ட்டிகல் டுவலிட்டி என்று சொல்றாங்க. இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம ஒளியை சொல்லலாம். நம்மில் பலர் அறிந்துள்ளது மாதிரி ஒரு ஒளி என்பது அது ஊடுருவி செல்லுது, வளைந்து செல்லுது, இடைவெளியின் ஊடாக செல்லுது. இதனால நம்ம நினைக்கிறோம் ஒளி அலையாக இருக்குதுன்னு சொல்லி. மற்ற எல்லா பொருட்களும் ஒரு துகளால் ஆனது என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒளியை எடுத்துக்கொண்டால் அது துகளாக கூட இயங்குது. ஏனென்றால் ஒளியை ஒரு தடையின் வழியாக நம்ம ஸ்பேஸின் வழியாக நம்ம அனுப்பும்போது சாதாரணமாக அது அலை மாதிரி தான் செயற்படுது. அதைத்தான் நம்ம காணுகிறோம். ஆனால் ஒரு மெட்டல் எனப்படும் ஒரு உலோகத்தின் மீது பாய்ச்சும் போது அந்த ஒளி ஒரு ஃபோட்டோனாக வெளியிடுது. அந்த ஃபோட்டோன் ஒரு எலக்ட்ரானை உருவாக்குது. அது ஒரு துகளாக நடந்து கொள்ளுது. இதனை வைத்துக்கொண்டு எல்லா பொருட்களிலும் துகளும் அலையும் காணப்படுது என்று சொல்கிறாங்க குவாண்டம் விஞ்ஞானிகள். இது குவாண்டத்தில் மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒன்றாகும். எலக்ட்ரான், நியூட்ரான் போன்ற மொலக்யூல்களும் மற்றும் அணு துகள்களும் கூட, அணுவின் உட்கரு துகள்களும் கூட இதே பண்பை தான் காட்டுது. இதற்கு தான் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் என்று கூறுறாங்க. ஒரு எலக்ட்ரானை ஒரு தடம் வழியாக அனுப்பினால் அது ஒரு துகளாக செயற்படும். ஆனால் பல எலக்ட்ரான்களை அனுப்பினால் அது இன்டர்ஃபியரன்ஸின் ஊடாக ஒரு அலை போல செயற்படும். இதனை பார்க்கும்போது எலக்ட்ரானுக்கு துல்லியமான இடம் ஒன்று காணப்படவில்லை என்று எமக்கு தோன்றுது. இதனைத்தான் வேவ் ஃபங்க்ஷன் என்று கூறுறாங்க. இது உண்மையிலேயே என்ன என்று கேட்கும்போது இது ஒரு குவாண்டத்தில் இருக்கும் மிக ஆச்சரியமான கோட்பாட்டை நமக்கு தருது. நம்ம நிறைய சிக்கல்களுக்கு இதனால் முகம் கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் ஒரு எலக்ட்ரானை கண்காணிப்பது போல அது ஒரு துகளாகத்தான் தோன்றும் எப்பொழுதும். ஏனென்றால் நீங்கள் உங்கள் கையில் வைத்திருக்கும் ஒரு ஃபோன் எலக்ட்ரான்களால் ஆனது. நீங்களே எலக்ட்ரான்களால் தான் ஆனீர்கள். இந்த ஃபோனை நீங்கள் ஒரு துகளாலான ஒரு பொருளாகத்தான் காண்கிறீங்க. ஆனால் நீங்கள் கவனிக்காத போது அந்த ஃபோன் அலையாக கூட செயற்படுவோம். இதற்கு தான் ஒப்சர்வர் எஃபெக்ட் என்று கூறுறாங்க குவாண்டத்தில். ஒப்சர்வர் எஃபெக்ட் பற்றியும் ஒரு வீடியோ உள்ளது இந்த சேனலில். மேலும் இது நமது வாழ்க்கைக்கு என்னதான் முக்கியம் என்று நீங்கள் கேட்கலாம். குவாண்டம் கம்ப்யூட்டர் அடுத்தது எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களும் இதனை அடிப்படையாக வைத்து தான் இயங்குது. ஏனென்றால் எலக்ட்ரானிக் சாதனங்கள் இயங்குவது, உங்கள் ஃபோன் கூட இயங்குவது எவ்வாறென்றால் அந்த எலக்ட்ரிசிட்டி வருகின்றதா இல்லையா, எலக்ட்ரான் இயங்குகின்றதா இல்லையா என்பதை வைத்து கொண்டுதான். இதற்கு தான் இந்த எலக்ட்ரானின் பண்பான அலையாகவும் துகளாகவும் அது இயங்குவது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. சில சவால்களும் இங்கு காணப்படுது. ஒரு பொருள் துல்லியமான இடத்திலும் வேகத்திலும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது என்பதற்கு ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்று கூறுவாங்க. இது ஒரு சவாலாக இருக்குது. அதை மாதிரி தான் வேவ் ஃபங்க்ஷன் கலாப்ஸ் என்றும் கூறுவாங்க. அதாவது ஒரு பொருளை பார்த்த நேரத்தில் அலை அதன் ப்ராபபிலிட்டியாகத்தான் காணப்படுகிறது. நாம் இவ்வளவு நேரம் யோசித்து பார்க்கும்போது, இவ்வளவு நேரம் பேசிய விடயங்களை யோசித்து பார்க்கும்போது வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி குவாண்டம் உலகின் அடிப்படை ஆச்சரியங்களை காட்டுது. அதாவது பொருள் எப்போதும் நம்மால் பார்ப்பது போல துல்லியமாக இருக்காது. அது ஒரு செயல்பாடு. அதாவது நீங்கள் ஃபோனை பார்ப்பது அது எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பதாக நீங்கள் பார்த்தாலும் அது உண்மையில் அவ்வாறு இல்லை. அந்த ஃபோன் கூட ஒரு செயற்பாடு தான், ஒரு ப்ராபபிலிட்டி தான். எல்லா பொருட்களும் ஒரு ப்ராபபிலிட்டி, அதாவது சாத்தியமான செயற்பாடு மட்டும்தான். இது நம்முடைய புரிதலை முற்றிலும் மாற்றுது. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் நம்ம மெட்டர் என்று கூறுவது கண்ணால் காணக்கூடிய துகளை தான் அந்த மெட்டர் உருவாகி உள்ளது என்று நினைக்கிறோம். ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸில் மிக சிறிய பொருள் ஒரு அலை போல மற்றும் துகள் போல இரண்டு விதமாக செயற்படுகின்றது என்று கூறுறாங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். சுருக்கமாக நம்ம சொல்ல போனால் ஒளி, எலக்ட்ரான், ஆட்டம்ஸ் கூட அலை துகள் இருமொழித்தன்மையை காட்டுது. இதனை டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டின் ஊடாக அவங்க குவாண்டம் விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியுள்ளாங்க. ஒப்சர்வ் எஃபெக்டின் ஊடாகவும் இதனை உறுதிப்படுத்தலாம். மற்றும் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸிலிருந்து இது முற்றிலும் வேறுபடுது. இதுதான் குவாண்டம் உலகின் அற்புதமான விஷயமாக இருக்குது. என்றாலும் இந்த வீடியோவில் எம்மால் முடிந்த வகையில் உங்களுக்கு மிக எளிய முறையில் இந்த டுவலிட்டி பிரின்சிபல் என்றால் என்ன என்பதை நம்ம புரிய வைக்க முயன்றுள்ளோம். இது மாதிரியான இன்னும் வீடியோக்களுக்காக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குவாண்டம் தொடர்பாக நிறைய வீடியோக்கள் இந்த சேனலில் இருக்குது. அதனையும் ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, சயின்ஸ் இன் தமிழ் என்று, அதனையும் தேடி பார்த்து பயன்பெறுங்க.